பல நேரம் நம்முடைய தேவைக்கு கொடுப்பார். அதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பாருங்க, நகோமியும் ரூத்தும் பட்னியா தான் இருந்திருப்பாங்க. மேபி அவள் சொந்த பந்தங்கள் எல்லாம் அவளை அலட்சியப்படுத்தி இருக்கலாம். ஏன்னா அவளே சொல்றா, நான் கசப்போட வந்திருக்கிறேன், நான் தேவனை விட்டுட்டு நான் எங்க போயிட்டேன், மோவாபிய தேசத்துக்கு போயிட்டேன், அங்க நல்லா இருக்குன்னு நினைச்சு போனேன். இப்ப இழப்பு, தேவ சமூகத்தை விட்டு எங்க போனாலும் இழப்பு நிச்சயம். தேவ சமூகத்தை விட்டு தேவனுடைய வீட்டை விட்டுட்டு எங்க போனா, மோவாப் தேசத்துக்கு போனா இழப்பு நிச்சயம். இழந்தா எல்லாத்தையும் இழந்தா. திரும்ப வரும்போது, போகும்போது சந்தோஷத்தோட போயிருக்கலாம், திரும்ப வரும்போது கண்ணீரோட வந்தா, கசப்போடு வந்தா. என்னை மாறான்னு சொல்லுங்கன்றா. நகோமின்னு சொல்லாதீங்க, மாறான்னு சொல்லுங்க. கசப்போடு வந்திருக்கேன் நானு, சர்வ வல்லவர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார் என்று சொல்லுகிறார். அந்த 2வது அதிகாரத்தில் ஆரம்பிக்கும் போது தான் சொல்றா, இப்படியே நம்ம பட்னியா இருந்துட வேண்டாம், அதனால நான் எங்கேயாவது போறேன், ஏதாவது வயல்வெளிகளை கொஞ்சம் பறக்கிட்டு வரேன், அதை வச்சு நம்முடைய ஜீவிதத்தை ஓட்டுவோம் என்று சொல்லும் போது ஆண்டவர் பரலோகம் பார்க்குது. அப்பா, இவ என் முன்னாடி செய்த அந்த வைராக்கியம், என் முன்னாடி சொன்ன வார்த்தைகளை பரலோகம் பார்த்ததினால பரலோக ரூத்தை குறித்து கரிசனை உள்ள ஒரு இதயத்தோடு மாறுகிறது. ரூத்தை தன்னுடைய குமாரத்தியாக அங்கீகரிக்கிறது. காரணம், அவர்கள் நடுவில் இருந்து நீ பிரிந்து வந்தால் அப்பொழுது நான் உன்னை குமாரத்திகளாகவும் குமாரர்களாகவும் ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்ன தம்முடைய வார்த்தையை நினைவு கூர்ந்தார். குமாரத்தியான ரூத்த பரலோகம் இப்ப வாட்ச் பண்ணுது. இப்போ ரூத்த ஆண்டவரே நடத்துறாரு. எங்க போகணும் தெரியுமா? நீ தற்செயலாக அல்ல, தேவனே நடத்துறாரு. நீ எங்க போகணும்னா போவாசுடைய வயல்வெளி. காரணம், நீ போவாசுடைய வயல்வெளிக்கு போனாதான், நீ தேவ சபைக்கு போனாதான் அங்கதான் உன்னுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவரே அப்படி நடத்துறாரு. ரூத் ஆண்டவர் நடத்துறாரு. அவளுடைய கண்களுக்கு போவாசுடைய வயல்வெளிகளை காமித்தார். அந்த தயை கிடைக்கிறதுக்கு அவள் எடுத்த தீர்மானம் மட்டுமே காரணம். அல்லேலூயா.